அவையில் கூடியிருக்கும் தலைவர் உட்பட அறிஞர்களே, கவிஞர்களே, என்னை சார்ந்தோரே, பார்வையாளர்களே, நேர் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்துலக கலை இலக்கிய கலைஞர்கள், கவிப்பிரியர்கள், நேர் நெஞ்சங்கள் என அதிக வரவேற்பை பெற்ற கவியரங்கம், கவிதா நிகழ்ச்சி 12 என்னை தலைமை வகிக்க சொன்னார்கள். யோசித்தேன். தலைமைத்துவம் என்பது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பதற்கான வெற்றியின் மூல மந்திரம். இதையும் யோசித்தேன். இருந்தும் சற்று தயங்கினேன். காரணம், கவியுலக ஜாம்பவான்கள் இவர்கள், இங்கு இருப்பவர்கள், பார்வையிடுபவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நான் தலைமையா? ஏதோ பொறுப்பை ஏற்று சரி முடிந்ததை ஊட்டி, கவிஞர்கள் தலைமை என்ற ஒரு பசி, அதை கொஞ்சமாவது நிரப்புவோமே என்றுதான் ஒளிவாங்கியின் முன் முதன்மையாக வந்தேன். அரை மணித்தியாலயம் என்று நினைக்கின்றேன். தலைவரே, 6 மணித்தியாகங்கள் ஆகாமல் இருந்தால் சரி. நன்றாக வரவேற்றார். கவிஞர் ஒருவரை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை கையாண்டு சிறந்த முறையில் தலைமை வகிக்க வரவேற்றார் தலைவர். அவருக்கு நன்றிகள். இன்றைய 12வது கவியரங்கம் சிறப்பிக்கும் முதன்மை கவிதை கவிஞர். இவர் எழுத்து உலகின் தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்தவர். இன்றைய நவீன கவிஞர்களுக்கும் சவால் விடுபவர். கண்ணதாசன் பாணியிலும் நவீன கவிதை தொடுப்பவர். வாலிப கவிஞன் என்று அழைக்கப்படும் வாலியின் பாணியிலும் எழுத்திலும் வாலிபம் தொடுப்பவர். சில சமயம் கம்பராமாயணமும் பேசுவார். இலக்கியத்தில் நீந்துவார்.